Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about the continuation of muscles. தசைகளின் தொடர்ச்சியாக தசை புரதங்களை பற்றி காண இருக்கின்றோம். We are going to learn about the muscular proteins involved in the muscular contraction. தசை சுருக்கத்தில் தசை இயக்கத்தில் பங்கேற்கக்கூடிய தசை புரதங்களை பற்றி காண இருக்கின்றோம். We know muscle, தசைகள், muscle fibers, தசை இழைகள், myofibrils, தசை நுண் இழைகள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். And the muscle fiber with two band, namely the A band and I band. A கற்றை என்ற ஒரு பகுதியும் I கற்றை என்ற ஒரு பகுதியும் காணப்பட்டது என்பதை சென்ற வகுப்பிலே நாம் கண்டோம். And it is two types of protein, namely the myosin and actin. Myosin என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புரதமும் actin என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புரதமும் இருக்கிறது என்பதை கண்டோம். Now we are going to learn about this myosin protein. The myosin made up of monomeric unit called myromyosin. Myosin என்று அழைக்கப்படுகின்ற இந்த தடித்த இழையானது, தடித்த இழை புரதமானது myromyosin என்று அழைக்கப்படுகின்ற சிறு அலகுகளால் ஆனது. So myromyosin, the subunit or the monomer of the myosin. மயோசினின் ஒரு சிறிய அலகினை நாம் myromyosin என்று வைத்துக்கொள்வோம். This myromyosin, this is called the myromyosin. This is called the myosin. This is called myromyosin. இந்த myromyosin எடுத்துனோம்னா அதுல மூணு பார்ட் இருக்கும். Myromyosin with the head, arm and the tail. தலைப்பகுதியினையும் கரப்பகுதியினையும் வால் பகுதியினையும் பெற்றிருக்கும். This head with three parts, namely the actin binding site, ATP binding site and the ATPase enzyme site. இந்த தலைப்பகுதியினை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு இடத்துல ஆக்டின் ஒட்டிக்கும், அது ஆக்டின் பைண்டிங் சைட், ஆக்டின் ஒட்டிக்கொள்ளுகின்ற பாகம் என்று வைத்துக்கொள்வோம். செகண்ட் இஸ் த ஏடிபி பைண்டிங் சைட். இந்த பகுதியில் தான் ஏடிபி ஆனது ஒட்டிக்கொள்ளும், ஏடிபி பைண்டிங் சைட் அண்ட் த ஏடிபிஏஸ் என்சைம். ஏடிபிஏஸ் என்சைம் அப்படின்னா ஃபார் த மஸ்குலர் ஆக்டிவிட்டி வி நீட் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஏடிபி உருவாக்கம் என்பது மிக முக்கியம். ஏடிபி என்பது ஆற்றல் கரன்சி என்று அழைக்கப்படும், ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படும். ஃபார் மஸ்குலர் ஆக்டிவிட்டி இட் ப்ரொவைட் எனர்ஜி. தசை இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை இந்த ஏடிபி தான் அளிக்கும். ஸோ ஏடிபி பைண்டிங் சைட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் த ஏடிபி இஸ் என்சைம். அப்போ ஏடிபி உனக்கு என்னன்னு தெரியும்? ஏடிபி இஸ் அ நியூக்ளியோடைடு because it is with the nitrogenous base adenine, ribose sugar and 3-phosphate molecule. ATP என்பது ஒரு நியூக்ளியோடைடு ஆகும். அடினைன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நைட்ரஜன் காரத்தையும் ரைபோஸ் சர்க்கரையினையும் 3 பாஸ்பேட் மூலக்கூறுகளையும் பெற்றிருக்கும். The 3-phosphate molecules are united by 2 high energy bonds where enormous amount of energy is stored. இந்த 3 பாஸ்பேட் மூலக்கூறுகளும் இரு மிகு ஆற்றல் கொண்ட பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். அங்குதான் ஆற்றல் சேமித்து வைக்கப்படும். The energy is released when these bonds are broken by hydrolysis. இதை நீரார் பகுக்கின்ற சமயத்தில் ஏராளமான ஆற்றல் வெளிப்படும். That energy used for the muscular activity. தசை இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலானது அதன் மூலமாக பயன்படுத்திக் கொள்ளப்படும் என்பதை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். So ATP, the end product of aerobic respiration, காற்று சுவாசத்தின் இறுதியில் கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும். One molecule of glucose completely oxidized to form 36 ATP. ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றம் அடைவதன் மூலமாக கிட்டத்தட்ட 36 ATP ஆற்றல் கிடைக்கும் என்பது தெரியும். That energy is used for this muscular activity. தசை இயக்கத்திற்கு அந்த ஆற்றலானது பயன்படுத்திக் கொள்ளப்படும் என்பதை இதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, this is said to be the myromyosin. This is myosin, இது myosin. This is myromyosin, இது myromyosin. இந்த ஹெட்டை பற்றி தான் பார்த்தோம். ஆக்டின் பைண்டிங் சைட், இந்த பகுதியை தான் ஆக்டின் ஒட்டிக்கொள்ளும். This is ATP binding site, இங்கு தான் ATP ஆனது ஒட்டிக்கொள்ளும். And this area ATPase enzyme, இங்கு ATPase நொதியும் காணப்படும். Second is the arm, இது கரம் என்று அழைக்கப்படும். Arm with HMM and tail with LMM. HMM represent the heavy myromyosin and LMM represent the light myromyosin. கடினமான myromyosin என்றும் இலகு myromyosin அல்லது இலகுவான myromyosin என்று அழைக்கப்படும். இது நம்ம myromyosinோட ஸ்ட்ரக்சரில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. myromyosinin அமைப்பில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது. இப்போ myromyosinோட ஸ்ட்ரக்சரில் யார் இருப்பா? நம்பர் 1 ATP binding site, நம்பர் 2
actin binding site. Number 3, ATPase enzyme. Number 4, HMM. Number 5, LMM. இது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாகத்தில் என்ன ஹெட் ஒன்று இருக்கும், ஆம் தலைப்பகுதி, செகண்ட் இஸ் ஆம் கரப்பகுதி, தேர்ட் இஸ் டெயில் வால் பகுதியானது காணப்படும். Next we come to the thin filament actin. This is said to be the thin filament actin. Thin filament actin made up of 2 actin filament. One is the globular structure, another is filamentous in nature. ஒன்று உருண்டையாக காணப்படும், மற்றொன்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் இழை போன்று காணப்படும். The globular protein is said to be G and the filamentous protein is said to be F. இழை போன்று காணப்படுவதை F புரதம் என்று அழைக்கலாம், உருண்டை போன்று காணப்படுவதை G புரதம் என்று அழைக்கலாம். It also with the tropomyosin and troponin. இந்த ஆக்டின் இழையிலே ட்ரோபோமைசின் என்ற ஒரு புரதமும் காணப்படும், ட்ரோபோனின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புரதமும் காணப்படும். What is the role? They are known as the regulatory proteins. Muscles move on. தசை இயக்கமானது நடைபெற வேண்டும். The participation of actin and myosin is vital. இந்த நிகழ்விலே ஆக்டின் மற்றும் மயோசினின் பணி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நமக்கு தெரியும். அதை ரெகுலேட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். Brain is said to be the controlling center. நம்முடைய கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது மூளையாகும். Nucleus is said to be the controlling center of a cell. ஒரு செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது யார் என்றால் உட்கரு என்று அழைப்போம். அதே போலவே the activity of the myosin and the actin controlled by this tropomyosin and troponin. So the tropomyosin and troponin are known as the regulatory proteins or ஒழுங்குபடுத்தும் புரதங்கள். மயோசினின் இயக்கத்தையும் ஆக்டினின் இயக்கத்தையும் கட்டுப்படுத்துவதில் நிர்வகிப்பதில் ட்ரோபோனின் புரதமும் ட்ரோபோமைசின் புரதமும் பங்கேற்பதால் அவற்றை ஒழுங்குபடுத்தும் புரதங்கள் என்று அழைப்பர், ரெகுலேட்டரி புரோட்டீன்ஸ். அப்போ மஸ்குலர் ஆக்டிவிட்டி, மஸ்குலர் கான்ட்ராக்ஷன், தசை இயக்கத்திலே 4 பேரோட பார்ட்டிசிபேட் உனக்கு தெரிஞ்சுடுத்து, மயோசின், ஆக்டின், ட்ரோபோமைசின் அண்ட் ட்ரோபோனின். இதை நம்ம சரிவர புரிஞ்சிட்டோம்னா ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் ஹைபோதசிஸ், எவ்வாறு சறுக்குதல் வழுக்குதல் மூலமாக நம்மிடம் இயக்கம் நடைபெறுகிறது என்பதை அடுத்தது எளிதாக புரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.